இன்னைக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கோபி மஞ்சூரியன் எப்படி செய்யறது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். எல்லார் வீட்லயுமே கோபி மஞ்சூரியன் எல்லாம் செய்வாங்க. ஆனா இது நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடுற அந்த ஒரு டேஸ்ட்ல தான் இருக்கும். இந்த கோபி மஞ்சூரியன் எப்படி செய்யறது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த கோபி மஞ்சூரியன் செய்யறதுக்கு நான் ஒரு காலிஃப்ளவர் கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு இப்போ நான் தண்ணி வச்சிருக்கேன். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதில் காலிஃப்ளவர் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் இதுக்குள்ளே இருக்க புழுவெல்லாம் வெளியே வரும். இதில் நான் கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டுட்டு நல்லா கொதிக்க வைக்க போகிறேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இதில் நான் அந்த கட் பண்ணி வச்சிருக்க காலிஃப்ளவர்ஸ் எல்லாம் போடணும். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிச்சா போதும். ரொம்ப நம்ம வேக விட வேண்டாம். இது இப்போ 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம இதை வேற பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் கலருக்காக காஷ்மீரி சில்லி மிக்ஸ் பண்றேன்னா, கார்ன்ஃப்ளவர் நான் 2 ஸ்பூன் போடுறேன். கார்ன்ஃப்ளவர் எவ்வளோ போடுறீங்களோ அதில் பாதி அளவு மைதா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு உங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு கடாயில் நான் காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணுறதுக்காக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம இந்த காலிஃப்ளவர் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி வச்ச இந்த காலிஃப்ளவர் எல்லாம் அதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் தான் நம்ம காலிஃப்ளவர் போடணும். இல்லைனா அந்த காலிஃப்ளவர்ஸ் எல்லாம் எண்ணெய் எல்லாம் இழுக்க தொடங்கிடும். அதனால நல்லா சூடானதுக்கு அப்புறம் தான் நம்ம போட்டு ஃப்ரை பண்ணணும். இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ எல்லா காலிஃப்ளவர்ஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ எல்லா காலிஃப்ளவர்ஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதெல்லாம் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆயிருக்கு. இது இப்படியே சாப்பிடவும் நமக்கு நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்டோட ஸ்டைல் வேணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி தான் செஞ்சாகணும். இதுக்கு நான் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 4 பச்சை மிளகாய், கேப்சிகம், கொத்தமல்லி மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வேணும். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம்.
கூடவே வந்துட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது வந்துட்டு ரொம்ப ஃப்ரை ஆகணும் அப்படிங்கிறதுல இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம இது கூட கேப்சிகமும் போட்டுக்கலாம். இப்போ வந்து இது கொஞ்சம் ஃப்ரை ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் சோயா சாஸ், கொஞ்சம் வந்துட்டு சில்லி சாஸ், அதே மாதிரி டொமேட்டோ சாஸ் கொஞ்சம், இந்த 3 சாஸும் ஊற்றிட்டு லைட்டாக வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக. இதுலேயே வந்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி, இப்போ இதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சிருக்க காலிஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்துட்டு இதில் போட்டுடலாம். காலிஃப்ளவர் போட்டதுக்கப்புறம் இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்துட்டு கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்குது. வந்து உங்களுக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும் அப்படின்னா நம்ம இந்த சாஸ் எல்லாம் போடுற டைம்லேயே வந்துட்டு கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நல்லா கிரேவி மாதிரி வந்துடும். இப்போ வந்துட்டு இந்த கோபி மஞ்சூரியன் வந்துட்டு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கோபி மஞ்சூரியன் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இது வந்துட்டு நீங்களும் வந்துட்டு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் வந்துட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.